நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பணியாரம் செய்யலாம். பணியாரம் வந்து என்னன்னா கிறிஸ்பியா இருக்கும். அதே மாதிரி டேஸ்டாவும் இருக்கும். இந்த பணியாரம்னா மிக்சிங் வந்து நம்ம வந்து சரியான அளவுல குடிச்சிக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பணியாரம் செய்யறதுக்கு எவ்வளோ அரிசி வந்து நம்ம போடணுங்கிற இந்த மெஷர்மெண்ட் சொல்றேன். எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ ஒரு டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளர்ல வந்து இட்லி அரிசி போட்டுக்கலாம். 1/4 டம்ளர் வந்து உளுந்து வந்து அதாவது வெந்தயம் வந்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தாலும் ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாலும் போதும். பணியாரம் வந்து செய்யறதுக்கு இதுதான் மெஷர்மெண்ட்டு. நம்ம ஊற வச்சு அரைச்சு பணியாரம் சுடணும். இந்த அரிசி வந்து என்னென்னா 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு ஒரு 5 மணி நேரம் வந்து புளிக்கணும். மாவு புளிச்சதுக்கப்புறம் நம்ம பணியாரம் சுடலாம். இப்போ பணியார மாவு ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து எப்படி சுடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பணியாரக்கல்ல வச்சுட்டோம். நல்லா காஞ்சிட்ருக்கு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம ஊற்றுறோம். கல் பழக்கிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் நிறைய ஆயில் ஊற்றுனீங்கன்னா நல்லா வந்து கல் வந்து பழகிக்கும். இது வந்து நான்ஸ்டிக்குங்கிறதுனால ரொம்ப தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2வது டைம் சொல்கிறப்ப வந்து இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை. சும்மா லைட்டாக கொஞ்சமாக இருந்தாவே போதும். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குழிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பணியாரத்துக்கு அளவாக இருக்கும். நல்லா உப்பி வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேஸ்ட்டும். இப்போ பணியாரம் கீழே வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பச்சரிசி போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பணியாரம். நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஆயில் வேணால் நம்ம இன்னுமே ஜாஸ்தி கூட ஊற்றிக்கலாம். பட் தேவையில்லை, கம்மியாக இருந்தாவே போதும். நல்லா வெந்துட்டுருக்கு. பணியாரம் வந்து என்னென்னா சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே யூஸ் பண்ணலாம். மார்னிங் டிஃபனுக்கு கூட கொடுத்து விடலாம். லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். பணியாரம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. பின்னாடி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பணியாரம் நம்ம எடுத்துடலாம். சுவையான பணியாரம் ரெடி. எப்படி பணியாரம் பண்ணுங்கிறத பார்த்துருப்பீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பச்சை வெங்காய சட்னி செய்ய போகிறேன். பச்சை வெங்காய சட்னி பணியாரத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது பச்சை வெங்காய சட்னி அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் வந்து என்னென்னா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. ஒரு 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 இருந்தால் போதும். புளி வந்து கொஞ்சமாக, ஒரே ஒரு தக்காளி, உப்பு வந்து தேவையான அளவு, வரமிளகாய் 4 எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பணியாரம், தோசை, இட்லிக்கு நல்ல காம்பினேஷன். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து என்னென்னா மிக்சியில் அப்படியே போட்டு அரைக்கணும். வதக்க வேண்டியதில்லை. எண்ணெயிலலாம் வதக்க வேண்டியதில்லை. அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதான். இது வேலை வந்து நிறையா இல்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போது இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வந்து எதுவுமே வதக்க வேண்டியதில்லை. பச்சையாக அரைச்சிருக்கோம். இப்போது வேறு இதில் மாற்றிக்கலாம். சுவையான பச்சை வெங்காய சட்னி ரெடி. நான் பச்சை வெங்காய சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து பணியாரத்துக்கு வந்து செம்ம காம்பினேஷன். சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.